இன்றைக்கி வெயிட் லாஸ் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? மொபைலில் இருக்க ஃபுட் ஆர்டர் பண்ணுற ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் ஃபுட் விலாகரை ஃபாலோ பண்ணால் அவங்களே அன்ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு நிறையா ஸ்க்ரோல் பண்ணும்போது வர நிறைய ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றத காமிக்கிற அதெல்லாம் டோன்ட் ரெக்கமெண்ட் கொடுக்கணும். இல்லைனா நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய கிரேவிங்ஸ் வரும். அதுக்கப்புறம் சப்போஸ் நம்மளுக்கு இதுக்கு பதிலாக நான் என்ன செய்யணும்னா குயிக்காக ஏதாவது செய்கிற ஒரு கர்ட் ரைஸ் செஞ்சு காமிக்கிறேன். இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸ் போயிடும். அதை மொபைலை நோண்டி அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா கேக் ஏதாவது ஆர்டர் பண்ணுறோம் பசிக்கும்போது டக்குனி ஒரு எக்கு 2 ஆம்லேட் போட்டோ இல்லைன்னா எக்கு வேக வச்சோ சாப்பிட்ருங்க. உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் போயிடும். அதை ஸ்க்ரோல் பண்ணுறதுலேயும் நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு வேறு எதுலையாவது மைண்டை டைவெர்ட் பண்ணிடணும். இங்கே வெயிட் லாஸ் பண்ணும்போது மைண்டை நம்ம சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுல தான் நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு நாங்கள் ஒரு குயிக்காக ஒரு கர்ட் ரைஸ் சொல்கிறேன். மில்லட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மில்லட் வேக வைக்கிறது ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். அது நல்லா குலைவாகவே வந்துடும். எனக்கு எப்போவுமே மில்லட் உதிரியாக வேக வைக்கிறதுக்கு வரவே இல்லை. இது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கர்ட் ரைஸ்க்கு தேவையான பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, கேரட் எல்லாம் துருவி எடுத்துகிட்டு உங்களுக்கு எத்தனை கரண்டி ரைஸ் வேணுமோ எடுத்துகிட்டு உப்பு போட்டு தயிரை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இந்த காய்கறி நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேரட்டு இதெல்லாம் அதில் போட்டு கிண்டி எடுத்துக்கலாம். அப்புறம் ரெண்டு எக்கில் நான் ஒரு ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். 2 கரண்டி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. அப்புறம் எனக்கு இதெல்லாம் போட்டு இந்த ரைஸ்லாம் செஞ்சப்புறம் 2 மோர் வத்தல் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதையும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்பளம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக மோர் வத்தல் நல்ல ஒரு விஷயந்தான் என்ன கேட்டால். இப்படியே சாப்பிட்லாம். இதில் தாளிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் உடனே சாப்பிட்றதுக்காக பால்லாம் ஊற்றலை. வெறும் தயிர் போட்டு மட்டும்தான் செஞ்சுக்கிட்டேன். ஆயில் ரொம்பவே கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அந்த ஆயில் இது பொரிச்ச அந்த எண்ணெயிலே நான் கடுகும் போட்டு தாளித்து ஊற்றியாச்சு. ஆம்லேட் போட்டாச்சு. இதுதான் என்னோடய லன்ச்சு. அப்புறம் ஈவினிங் இதை மட்டும் சாப்பிட்டோன்னே எனக்கு வயிறு இருந்துச்சு. ஸோ இதை மட்டும் ஸ்வீட் கார்ன் போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன்.